வெற்றி வெற்றி வெற்றி. பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி என்றே நாம் கூறலாம். பாஜக பன்னீர்செல்வத்தை கலட்டி விட்டதா என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பினர்கள் நேற்று முழுவதும் இணையதளங்களில் வைரலான பதிவுகளையும் செய்துள்ளனர். ஆனால் தற்பொழுது அதற்கு பதிலளிக்கும் விதமாக நேற்று இரவோடு இரவாக பன்னீர்செல்வம் அவர்கள் நேரடியாக போட்டியிடுவதற்கு பாஜக தனது ஒரு தொகுதியை வழங்கியிருப்பதாகவும் சுயேட்சையாக போட்டியிடுவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார். யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் பன்னீர்செல்வம் அவர்களது மகன் பி ரவீந்திரநாத் அவர்கள்தான் தேர்தலில் போட்டியிடுவார்கள் என்று அதிகமாக எதிர்பார்க்கப்பட்டது. கடைசி நேரத்தில் பன்னீர்செல்வம் அவர்கள் போட்டியிடுவதற்கு என்ன காரணம்? தற்பொழுது தேனி தொகுதியின் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் அவர்கள் ராமநாதபுரம் தொகுதியை தேர்வு செய்தது எதற்காக? வெற்றி வாகை சூட வேண்டும் என்பதற்காகத்தான் ராமநாதபுரம் தொகுதியை தேர்வு செய்துள்ளதாக தற்பொழுது வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார். ஒட்டுமொத்தமாக அதிமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் இரட்டை இலை சின்னத்தை வீழ்த்தக்கூடாது, அவர்களுக்கு போட்டியிடக்கூடிய நபரைத்தான் வீழ்த்த வேண்டும் என்ற முனைப்புடன் தற்பொழுது ராமநாதபுரம் தொகுதியில் களம் இறங்கியிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக மத்திய அமைச்சராக வேண்டும் என்பதற்காக இந்த முடிவை எடுத்திருப்பதாக தற்பொழுது தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. ஏனென்றால் நாடாளுமன்ற தேர்தல் எப்படியும் பாஜக தான் மத்தியில் ஆளும். தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்கள் தனி சின்னத்தை பெற்றிருப்பது மிகப்பெரிய ஒரு வரவேற்பை தான் பெற்றிருக்கிறது. மேலும் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கிடைத்த வரவேற்பு ராமநாதபுரத்தில் தற்பொழுதே வெற்றியை தேர்வு செய்து விட்டது என்றே நாம் கூறலாம். கிட்டத்தட்ட பன்னீர்செல்வம் அவர்கள் விடாமுயற்சியாக கடைசி நேரத்தில் ஒரு தொகுதியை கைப்பற்றி இருப்பது மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றிருக்கிறது. ஆனால் அவரது மகன் பி ரவீந்திரநாத் அவர்கள்தான் தேர்தலில் போட்டியிடுவார் என்று எதிர்பார்த்த நிலையில் கடைசி நேரத்தில் அவரது மகன் போட்டியிடவில்லை என்ற அதிகாரப்பூர்வமான தகவலுடன் OPS ராமநாதபுரத்தில் போட்டியிடுகிறார். ஒருவேளை வெற்றியடைந்து விட்டால் அவரது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். அந்த தொகுதியில் பி ரவீந்திரநாத் அவர்கள் போட்டியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதுதான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டாக இருக்கிறது. ஏனென்றால் ராமநாதபுர தொகுதியில் அதிகமான ஆதரவு பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் பாஜகவிற்கும் இருக்கிறது. இதில் இரட்டை இலை சின்னமோ அல்லது சூரியனோ நிச்சயமாக தோற்கடிக்கப்படும். நேரடியாக OPS அவர்கள் வெற்றியடைவார். தமிழகத்திலிருந்து இதுவரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் சுயேட்சை வேட்பாளருக்கு மத்திய அமைச்சர் பதவி கிடைத்தது கிடையாது. ஆனால் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கிடைக்கும், அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது. தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்கள் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடுவதற்கும் அதுதான் காரணம் என்றும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. உங்களது கருத்துக்களை கூறுங்கள். ராமநாதபுரத்தில் OPS அவர்கள் நேரடியாக போட்டியிடுவது சரிதானா? அவரது மகனுக்கு விட்டுக் கொடுக்காமல் சரியான முடிவை தான் எடுத்திருக்கிறாரா என்பதை